வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஃப்ஓ 3.0 உடனடி பிஎஃப் 75% பணம் வந்து யூபிஐ மூலியமாகவே எடுத்துக்கலாம். அது என்ன அப்படிங்கிறதுக்கான பார்ட் 3 வீடியோ தான் இது. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 3 வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த இபிஎஃப்ஓ 3.0 அப்டேட்டோட விதிமுறைகள், வரம்புகள், அதாவது ரூல்ஸ் அண்ட் லிமிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா முதலாவதாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஃப் பேலன்ஸ்லேருந்து அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா 75% வரை மட்டுமே நம்ம வித்ட்ரா செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் 75% பணம், அதாவது 75% உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் வந்து 750 ரூபாய் மட்டுமே தான் நீங்கள் எடுக்க முடியும். மீதி 250 ரூபாய் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குறைந்தபட்சமாக 25% வந்து பார்த்திங்கன்னா அது பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் கட்டாயமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 25% அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிஎஃப் பேலன்ஸில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சில குறிப்பிட்ட தேவைகளுக்கு, எஜுகேஷன், மேரேஜுக்கு 50% வரை வித்ட்ரா லிமிட் இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரா ரிட்டையர்மெண்ட் அல்லது 2 மாத வேலை இல்லாத நிலையில் ஏற்பட்டால் அனுமதிக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா வேலை இழந்துட்டாங்க, அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா இங்கே வந்து 100% எங்களோட பணத்தை வந்து 2 மாதம் கழித்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆட்டோ செட்டில்மெண்ட் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் கிளைம் வேகமாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கு பிறகு வித்ட்ரா டாக்ஸ் ஃப்ரீ, அதற்கு முன் எடுத்தால் டிடிஎஸ் பிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் பார்ட் 4ல் இதோட பயன்கள், தாக்கம், கவனிக்க வேண்டியவையெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி மக்களே. I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.